வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீட்ரு. இன்று நாளை குயிக்காக வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் அவல் பொங்கல் கத்திரிக்காய் கோச்சு எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டோட காம்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். முதல் அவல் பொங்கல் பண்ணிடலாம். 2 கப் அவலை ஊற வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாக்கி இருக்க நெய்யில் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் 1 கப் வேக வச்ச பயத்த பருப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அவல் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பொங்கல் ரெடி. கத்திரிக்காய் கொச்சுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தயம், பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. அதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தாராளமாக தக்காளி, உப்பு சேர்த்துட்டு தக்காளி குழஞ்சதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, திக்னஸ்க்காக கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின கத்திரிக்காவை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, வெல்லம். சூப்பரான கொச்சு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.